ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சதுமே இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணி நாளைக்கு கரெக்ட் பண்ணி அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த மாசமே டிவோர்ஸ் பண்ற இந்த காலத்துல அமீர் அண்ட் பாவ்னியோட கல்யாணம் காதல்ல இருந்து கல்யாணமா மாறி இருக்கு. இது சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி காதல் கிடையாதுங்க. அதுவும் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி காதல் இல்ல. இதுக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸா இருக்க முடியாது, ஹாரர் மேட்ஸா தான் இருக்க முடியும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட பேசி பழக மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற இடத்துல முள் செடியில பூத்த ரோஜா பூ மாதிரி தான் இந்த காதலும் மலர்ந்திருக்கு. ஆனா பாவ்னியோட லைஃப்ல கிரீஃப் டு க்ரோத்னு தான் சொல்லலாம். லஸ்ட்டுக்காக ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல லவ்வுக்காக ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்ண இன்ஸ்பைரிங்கான சில சீக்ரெட்ஸ் தான் ரிவீல் பண்ண போறேன், ரீகேப் பண்ண போறேன்னு கூட சொல்லலாம். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? மேரேஜ் சைக்காலஜி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். புதுசா கல்யாணமான அமீர் அண்ட் பாவ்னிக்கு எனது மனமார்ந்த கல்யாண வாழ்த்துக்கள். எவ்வளவு செலிபிரிட்டிஸ் கல்யாணம் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு, ஒரு காமனர் லைஃப்க்கும் செலிபிரிட்டி லைஃப்க்கும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து அப்படி சில வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நேத்து போட்ட வீடியோல பிரியங்கா தேஷ்பாண்டே அண்ட் வசி அவங்களோட விமர்சனங்களை பத்தி நிறைய டீட்டெயில்டா பேசியிருந்தோம். இந்த மேரேஜ் சைக்காலஜி அப்படிங்கிறது எதுக்காக முக்கியம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா சொல்றேன். நம்ம லைஃப்ல எந்த ஸ்டேஜஸ் இருந்தாலுமே, அது ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், ஒர்க்கிங் பிளேஸா இருக்கலாம், பொலிட்டிக்கல் லைனா இருக்கலாம், இல்ல மீடியா ஃபீல்டு, இந்த மாதிரி எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே ஒரு மன நிம்மதி, ஒரு அடல்ட் லைஃப்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த கப்புள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம கேட்டோம்னா, நான் லவ் பண்றேன், லிவிங் டுகெதர்ல இருக்கேன். ஏன்னா முன்னாடி எல்லாம் லவ் பண்றோம் கல்யாணம் பண்றதுக்காகன்னு சொன்னாங்க. இப்போ லவ் பண்றோம், லிவிங் டுகெதர்ல இருப்போம், அதை வந்து கல்யாணம் எல்லாம் யாரு டியூட் பண்ணுவா, கல்யாணம் எல்லாம் போரிங், இந்த லைஃப் பிடிக்கல அப்படின்னா வேற ஒரு பார்ட்னரோட இப்படின்னு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கையோட கோலை மட்டுமே நோக்கி ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், இந்த மாதிரி மாடர்ன் கிட்ஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பாலிசிஸை செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு உண்மையான காதல் என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம வாழ்க்கைய சேர்ந்து வாழும் போதுதான் அந்த வாழ்க்கையோட ஒரு முழு அர்த்தமே அடங்கியிருக்கு. அந்த மாதிரி தான் பாவ்னி ரெட்டி அவங்க ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில டிவி ஷோஸ் பண்றது, ஆங்கரிங் பண்றது, இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ்ல தான் இந்த அமீர் அண்ட் பாவ்னி அவங்களுக்கு காதல் பூத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேருக்கு இவங்களோட கஷ்டமான வாழ்க்கைகளை எப்படி கடந்து வந்தாங்கன்ற விஷயமே தெரியாது. பாவ்னி ரெட்டிக்கும் ஆக்டர் பிரதீப் குமாருக்கும் பல வருஷங்களா காதல் ஏற்பட்டு லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜா 2017ல அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அஃப்கோர்ஸ் அது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே பிப்ரவரி 2017ல பாவ்னிக்கும் பிரதீப் குமாருக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மே 2017 அன்னைக்கு ஆக்டர் பிரதீப் குமார் ரொம்ப மன உளைச்சல் காரணத்தினால தற்கொலை செஞ்சு இறந்துடுறாரு. ஸோ இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணும். பாவ்னிக்கும் பிரதீப் குமாருக்கும் நிறைய சண்டைகள், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள வந்துட்டு கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகமா இருந்த ஒரு காலகட்டம். கல்யாணத்துக்கு அப்புறமா, கல்யாணமாகி வெறும் 3 மாசம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச பாவ்னியும் அண்ட் அவங்களோட முதல் கணவர் பிரதீப் குமார் அவங்களும் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூல பாவ்னியே சொல்லியிருப்பாங்க. அண்ட் பாவ்னி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல இருக்கும்போது திடீர்னு பிரதீப் குமார் செய்த செயல்ல இருந்து அவங்களால மீண்டு வர்றதுக்கே பல வருஷம் ஆச்சு. இது எப்படி இருக்கும்னு பாருங்களேன். உயிருக்குயிரா லவ் பண்ணி அந்த லவ் கல்யாணத்துல முடிஞ்சு கல்யாணமாகி ஒரு 3 மாசத்துல பிரச்சனைகளும், அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒர்க் ப்ரெஷர் காரணமா இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ப்ராப்ளமா, இது என்னென்ன சார்ட் அவுட் பண்ணி புரியறதுக்குள்ளேயே அவங்க ஒரு உயிரை மாச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லும் போதே அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். ஆனா அந்த ட்ராமால இருந்து அவங்க ரெக்கவர் ஆகி அவங்க குணமாயிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ். அதனாலதான் நான் சொன்னேன் கிரீஃப்ல இருந்து ஒரு growth அப்படின்னு. அவங்க இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துக்காம ஓவர் கம் பண்றதுக்கு திருப்பியும் டிவி ஷோஸ்ல வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
பிக் பாஸ் சீசன் 5ல, அதாவது பிக் பாஸ்னாலே அங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹவுஸ்மேட்ஸ் கூடயே நம்ம சிரிச்சு பேச மாட்டோம், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. நல்ல ஒரு ஹெல்தியா ஃப்ரெண்ட்ஷிப்பா மச்சான் மச்சி டியூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ்குள்ள போறவங்க பிக் பாஸ் ஷோ முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நீ யாரோ நான் யாரோ ஓன்ட்ட என்னடா பேச்சுன்னு சொல்லிட்டு வெட்டு 1 துண்டு 2ன்னு அவ்வளவு சண்டை போட்டுட்டு ஒரு கோவத்தையும் விரோதத்தையும் பகையையும் ஹேட்டர்ஸையும் தான் வாங்கிட்டு வருவாங்க. அந்த முள் செடியில எப்படி ரோஜா பூ பூத்துச்சோ அந்த மாதிரி அங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ்ல தான் அமீருக்கும் பாவ்னிக்கும் ஒரு காதல் பூ பூத்தது. பிக் பாஸ் ஷோ நடந்துட்டு இருக்கும் போதே இவங்களோட ஃபேன்ஸ் இந்த ஜோடியை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க, மோட்டிவேட் பண்றாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த பாவ்னிக்கு ஏற்கனவே நடந்த ஒரு இன்சிடென்ட், காதல் கல்யாணம், அது விபரீதத்துல போய் முடிஞ்ச கதை, இது எல்லாமே யோசிக்கும் போது அவங்க எப்படி அந்த ட்ராமால இருந்து, லவ்னாலே ஒரு ஃபியர், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா திருப்பி நம்ம லைஃப் இந்த மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே இல்லாம, ரிலேஷன்ஷிப் மேல கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருந்தவங்க தான் பாவ்னி. தென் அமீர் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஷோ பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அமீர் வந்து ரொம்ப பொறுமையா, அதாவது இன்னைக்கு நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ண, நாளைக்கே ஃபோர்ஸ் பண்றேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி லவ் டார்ச்சர்லாம் பண்ணாம ரொம்ப பொறுமையா ரொம்ப நாளா காத்திருந்து அவங்களோட அக்செப்டன்ஸ்க்கு அண்ட் அவங்க ஹீலிங் ப்ராசஸ்க்கு கூட இருந்தாங்க. இவங்களோட லவ் ஸ்டோரியில இருந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? கூட இருந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்றது, மாரல் சப்போர்ட் அண்ட் பிசிக்கல் சப்போர்ட் பண்றது எவ்வளோ பெரிய ஒரு சுகமான ஒரு இன்பம் தெரியுங்களா? நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம லவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்ற உலகத்துல உன்னோட பிரச்சனைய நானும் பகிர்ந்துக்கிறேன், சந்தோஷத்துல மட்டும் நீ சரிபாதி கிடையாது, துக்கத்திலையும் நான் சரிபாதி தான் அப்படின்னு உங்களோட சந்தோஷத்தை காட்டிலும் உங்களோட கஷ்டங்களையும் கவலைகளையும் யாரு ஷேர் பண்ணிட்டு தோல் கொடுத்து என் தோல்ல சாஞ்சுக்கோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உங்க கூட இருந்து ஹீலிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அவங்கள தயவு செஞ்சு உங்க லைஃப்லயே விட்டு கொடுத்துறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படிதான் அமீர் அவங்களோட லவ்வை பொறுமையா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அவங்க ரொம்ப வெயிட் பண்ணி அந்த ட்ரஸ்ட் பில்டிங் வர வரைக்கும் அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க சக்சஸ்ஃபுல்லா காதல் கதையை கல்யாண கதையா மாத்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்களேன், நம்ம இந்த உலகத்துல வந்தது சந்தோஷமா வாழ்றதுக்காக தானே. நம்மளோட வாழ்க்கை ஒரு தடவை மிஸ் ஆயிருச்சு, தவறுதலான பாதையை சூஸ் பண்ணிட்டோம், இல்ல நடந்து போற பாதையில ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மாத்திக்க கூடிய வாய்ப்பு இருக்கு, மாத்தி அமைக்கிற வாய்ப்பு இருக்குன்னா அதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா படிச்சு நல்லவன்னு பேர் எடுத்து குடும்பத்திலையும் நல்லவங்களா இருக்கிறதுக்கு நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நல்லவங்களா இருக்கணும்னு சொல்லி அவங்களோட நிம்மதியும் கெடுத்துட்டு தான் இருக்காங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா யாரும் வாழ்றது கிடையாது. ரிலேஷன்ஷிப்பை பத்தி சரியா புரிஞ்சுக்காதவங்க தான் இவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ், இவங்க செகண்ட் மேரேஜ், இவங்க எதுக்காக டிவோர்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி மத்தவங்களை பத்தி நம்ம நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதை பத்தி யோசிக்கிறதுனால நம்ம மைண்ட் தானே டிஸ்டர்ப் ஆகுது. சம்பந்தப்பட்டவங்க நல்லா சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. காதல்ன்ற பேர்ல கண்ட்ரோல் பண்றது ரொம்ப பெரிய தப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு உங்க பார்ட்னர் கிட்ட உங்க ஒப்பீனியன்ஸை துணிக்கும் போதுதான் நிறைய பிரச்சனைகளும் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு உங்க பார்ட்னரை குறை சொல்லி எத்தனை பார்ட்னரை நீங்க மாத்தினாலுமே உங்க லைஃப் நிம்மதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. இன்ஸ்டெட் நீங்க growth மைண்ட் செட்டுக்கு மாறுங்க. பிராட் மைண்டடா உங்களுக்கு எப்படி உங்க இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் உங்க பார்ட்னருக்கும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம், அவங்களோட ஐடென்டிட்டி ஃபார்மேஷன், அவங்களுக்கு தேவையான பிரைவசி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கான உரிமைகளை நீங்க தரலாமே. உங்க மைண்ட்ல ஏதாவது மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான குவரிஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல உங்க கேள்விகளை பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான பதிலோட வரேன். பிரைவசியான கொஸ்டின்ஸா இருந்ததுன்னா என்னோட பர்சனல் மெயில் ஐடிக்கு உங்க கொஸ்டின்ஸை ட்ராப் பண்ணுங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.